குட்டீஸ், வெல்கம் டு நைஸ் டே கிச்சன். இன்னைக்கு பட்டாணி எக் மசாலா பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல இதே மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க. நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பெரிய வெங்காயம் 2 பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணதை போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது. நெக்ஸ்ட் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன். நெக்ஸ்ட் சிவப்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. ஃப்ரெஷ் பட்டாணி 1/2 கப் போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பட்டாணி வேக வைக்கிறதுக்கு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். பட்டாணி 5 மினிட்ஸ் வேகட்டும். தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. பட்டாணி வெந்துடுச்சு. நெக்ஸ்ட் முட்டை போட்டுடலாம். 4 முட்டை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. லாஸ்ட் கொத்தமல்லி இலை போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், பட்டாணி எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பட்டாணி எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். டேஸ்டான சமையலோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.